இந்த மாதிரி சிரிச்ச முகத்தோட கிச்சனுக்குள்ள வந்து கொழுக்கட்டையை கொலை பண்ண கதை தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. 100 வீடியோக்கு மேல ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துட்டு 101 தான் நம்ம வீடியோ இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்றதுக்கு எக்ஸாம்பிள் ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல. எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரெக்டா பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா அந்த மாவு எங்க சொதப்புச்சுன்னு எனக்கே தெரியல. அச்சுல வைக்கிறே வரல. சரி ஓகே, அச்சு வேஸ்ட் போலன்னு தூக்கி போட்டு கையில செஞ்சு பார்த்தா நீ உருட்ட மாவு தான் வேஸ்ட்னு ஆயிடுச்சு. அந்த மாவை எடுக்க திரும்ப உள்ள போட ரிப்பீட் இப்படிதான் கொஞ்ச நேரமா போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி இப்படி நீ ஏதோ சேப்பு கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த தேங்காய் குடுமி மாதிரி பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன்று நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த சப்பட்டை சைஸ்ல ஒன்று செய்வாங்களே, அதெல்லாம் என்ன சேப்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா ஒரு ஆட்டம் பாம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வேக வச்சுட்டு எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் தின்னா வரும்னு பார்த்தா எல்லாம் தடி தடியா வந்துருச்சு. அது வரைக்கும் ஏதோ பொறுமையா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பொறுத்தது போது கைப்புள்ள பொங்கி எழுன்னு உன்னை ஸ்டஃப் பண்ண வந்தானே பிரச்சனை, மிக்ஸ் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டு மாவோட கலந்துட்டேன் அந்த பூர்ணத்தை. செகண்ட் பேட்ச் பண்ண பாருங்க, அது என்ன ரக கொலக்கட்டைன்னு எனக்கே தெரியல. அது எவ்வளவு அழகா வந்துச்சு நான் காட்டவே மாட்டேன். என்ன மன்னிச்சிரு விநாயகா, நீ ஏதோ நல்லா வந்து 2 கொலக்கட்டை மட்டும் வச்சு சாமி கும்பிட்டேன். கொலக்கட்டையை சாப்பிடும் போது அதை நினைச்சேன், சிரிச்சேன்.